Hello my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படி என்றால் த கெஜெட் ஆஃப் இந்தியாவில் இருந்து ஒரு கெஜெட் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எது ரிலேட்டட் அப்படின்னு சொன்னால் ட்ரக் இன்ஸ்பெக்டர் ரிலேட்டட். ஓகே, ஸோ அதை பத்தி என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா சில இன்ஃபர்மேஷன் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்மா யூடியூப் சேனல். இப்பதான் நம்மளுடைய சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு மோட்டிவேஷன்ஸை வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு த கெஜெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா வரும். ஓகே, இந்த வெப்சைட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிட்டு நவம்பர் மந்த் 2025 கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன கெஜெட்லாம் வந்துட்டு இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா பிடிஎஃப் வந்துட்டு இருக்கும். அந்த பிடிஎஃப் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா ஒரிஜினல் வெர்ஷன். ஓகே, ஸோ அதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த லிஸ்ட்டுக்கு போய்க்கிறேன். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 400+ ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா மென்ஷன் பண்ணி இருக்காங்க. ஓகே, ஸோ அது ரிலேட்டடா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கீழே வந்துட்டு இருக்கு. அதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பாத்துடலாம். ஓகே, ஸ்கெடியூல் இது என்னைக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா நவம்பர் 11th 2025, அதாவது ஒரு 2 days முன்னுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னு சொன்னால் மொத்த போஸ்ட் எவ்வளவு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ட்ரக் இன்ஸ்பெக்டர் மொத்தம் கிட்டத்தட்ட 419 போஸ்ட் வந்துட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இந்த கெஜெட்ல வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்டு கிளாசிபிகேஷன் இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் எந்த கிளாசிபிகேஷன் கீழே வருது அப்படின்னு சொன்னால் குரூப் பி கெஜெட் கீழே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்டு எவ்வளோ பே அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. 47,000 to 1.5 lakh வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் போகும். ஓகே, அண்டு வெதர் இது செலெக்ஷன் போஸ்ட் ஆர் நான் செலெக்ஷன் போஸ்ட் இதுக்கு வந்துட்டு நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நாட் எக்ஸீடிங் 30 years ஆஃப் ஏஜ், 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. அண்டு சில கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு 5 years வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னும் அஃபீஷியலா வந்துட்டு வரல. அஃபீஷியலா வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன நோட்டிபிகேஷன் கேட்டகரி வைஸ் என்னென்ன கேட்டகரி வைஸ் வந்துட்டு சீட்டு எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் ஃபார்மசி ஆர் pharmaceutical science or medicine with specialization in clinical pharmacology or microbiology from recognized university or institute. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் 8th one whether the age and education qualification prescribed for direct recruitments will apply in the case of promotees. ஓகே, ஸோ இந்த ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஏஜ் இந்த எஜுகேஷனல் வந்துக்கிட்டு அப்ளை ஆகுமா அப்படின்னு சொன்னால் ப்ரொமோஷனுக்கு அப்போ வந்துக்கிட்டு டோட்டலாக வந்துட்டு டிஃபர். இது வந்து அவங்களுக்கு வந்துட்டு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்ற வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்டு பீரியட் ஆஃப் ப்ரொபோஷன். ஓகே, ப்ரொபோஷன் பீரியட் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 years வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் தேர் ஷால் பி மேனிட்டரி இண்டக்ஷன் ட்ரைனிங் ஆஃப் அட்லீஸ்ட் 2 weeks duration for successful completion of probation as prescribed by the central government. அதாவது 2 years ப்ரொபேஷன் பீரியட் வந்துட்டு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் அந்த 2 weeks 2 days வந்து சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ப்ரொபேஷன் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்துட்டு the method of recruitment whether by direct recruitment or by promotion or by deputation or absorption or percentage of vacancy to be filled by various method. டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க வந்துட்டு ஸோ ஆல்ரெடி இருக்கவங்க வந்துட்டு ப்ரொமோஷன் மூலமா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இங்க வந்து மாத்த போறாங்களா அதை தான் வந்து டெபுடேஷன் சொல்லுவாங்க. வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களை தூக்கி இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து என்ன பண்றது போடுறது அதெல்லாம் வந்துட்டு இங்க எதுவுமே கிடையாது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, and in case of recruitment by promotion or by deputation
absorption, grades from which promotion or deputation absorption to be made. Okay, இங்க வந்துகிட்டு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ப்ரொமோஷன் படி நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரொமோஷன் படி இங்க வந்துட்டு ரெக்ரூட் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கெசட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இன்னும் எக்ஸாமுக்கு வந்துட்டு படிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் வரப்போகுது, ஆர்ஆர்பி வரப்போகுது, எய்ம்ஸ் வந்துட்டு வரப்போகுது, நிறைய ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு வரப்போகுது. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்துட்டு கிராக் பண்ணிடலாம். ஓகே, இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அண்டு இந்த வீடியோ வந்துட்டு யார் வந்துட்டு ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலுடன் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.